அதுதான் அங்கேருந்து நான் நோட் பண்ணேன். இந்த அளவுன்னா என் கண்ணில் தான் கண்ணி வருது. நம்மளை இன்ன வரைக்கும் நான் ஒரு பிள்ளைங்க வந்து கவனிக்கணும்னா அப்புறம் என்ன பண்ண. ஏன்னா ஒரு குழந்தைங்களை வந்து கவனிக்கிறது கூட இந்த காலத்தில் அப்பா பிள்ளைங்க இல்லை. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இதை பண்ணி அவங்களாம் நல்லது பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி தான் தெரிவிக்கும். ரொம்ப நல்ல மனுஷங்க. ஒருத்தரை பார்த்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம் அது. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அப்பா அம்மா கூட இந்தமாரி பண்ண மாட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம குரூப் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி. மனசார இதுதான் நம்ம என்ன சொல்ல முடியும். இந்த அளவுக்கு பண்ணுறது வாய்ப்பே இல்லை. ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். அவங்களே வீட்டில் இருக்கவங்களே பண்ண மாட்டாங்க. இப்போ லைவாக வந்து பண்ணுறது தான் பெரிய விஷயம் தானே. அது அவங்களாம் ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். ஒரு அப்பா அம்மா கூட இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து யாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இயரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிள்ளைங்க பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லை. இதுதான் உண்மை. இந்த காலத்தில் யார் இருக்காங்க அந்தமாரி? யாருமே இல்லையே. ஒரு அப்பா அம்மாவுக்கு பண்ணுற அளவுக்கு விட்டுருந்தா இந்தமாரி ஒரு நபர்லாம் வந்து இந்தமாரி இருக்க மாட்டாங்க. ஒரு நபர் இந்தமாரி இருக்க முடியாது. நோ சான்ஸ். இதுதான் உண்மை. ஒரு அப்பா அம்மா வந்து இந்த அளவுக்கு பாதிக்கிறாங்கன்னா அதை வந்து சொல்லப்போனால் வந்து அப்பாவும் பிள்ளையும் குடித்தாங்கன்னா இந்த மாதிரி தான் நிலமை. அப்பாவும் பிள்ளையும் சாப்பிட்லாம். சாப்பிட்றது என்னென்னா சாப்பாடு. ஆனால் இவங்க 2 பேரும் பெருசாக இருந்தாங்கன்னா முடியாது. இதுதான் உண்மை. பிரின்சிபல் சாப்பிடக்கூடாது. தனியாக சாப்பிட்டா நல்லது. இதுதான் உண்மை. என்னோடய வாழ்த்து என்னென்னா இந்த அளவுக்கு விட்டுருக்காங்கன்னா இவர் பெற்றவங்க மேலே தான் ஃபால்ட்டு சொல்ல முடியும். இவர் பெற்ற பிள்ளைங்க அவர் மேலே தான் ஃபால்ட்டு சொல்ல முடியும். இதுதான் உண்மை. இவர் பெற்ற பிள்ளை கூட்டிங்க அவங்க மேலே தான் ஃபால்ட்டு. இதுதான் உண்மை. வேறு எதுவுமே இல்லை. ஆமாம், கவனிச்சிருந்தால் அவங்க எந்த நிலைமைக்கு வரப்போகிறோம். அவங்க நல்ல மனுஷாள். இந்த அளவுக்கு பண்ணும்போது கண்ணீரே வருது. வேறு எதுவுமே இல்லை. அவங்களாம் நல்லவங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்து ஒரு கிளியர் பண்ணி விற்கிறாங்கன்னா அவங்க தான் கடவுள். வேறு யாருமே இல்லை. நான் அதுதான் அங்கேருந்து நான் நோட் பண்ணேன். இந்த அளவுன்னா என் கண்ணில் தான் கண்ணி வருது. வேறு எதுவுமே இல்லை. நல்லா பண்ணுறாங்க. வெரி நைஸ். ஆமாம் சார், இதெல்லாம் பார்க்கும் போது அப்படி தானே சார். நம்மளை இன்ன வரைக்கும் நான் ஒரு பிள்ளைங்க வந்து கவனிக்கணும்னா அப்புறம் என்ன பண்ண முடியும். ரொம்ப லைக் பண்ணுறேன். அவ்வளோதான். தேவராஜ் மாட்டாங்க பண்ணாங்க. ஏன்னா ஒரு குழந்தைங்களை வந்து கவனிக்கிறது கூட இந்த காலத்தில் அப்பா பிள்ளைங்க இல்லை. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இதை பண்ணி அவங்களாம் நல்லது பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இந்த காலகட்டத்தில் யாருன்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறீங்க? அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் காலித் அகமது. நான் உறவுகள் ட்ரஸ்ட்டுடைய நிறுவனராக இருக்கேன். உறவுகள் ட்ரஸ்ட் கடந்த 2017 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி ஆதரவற்ற மனிதர்கள் நம்ம சாலை ஓரம் நிறைய பேர் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் பார்க்குறப்ப அவங்க கூட பேசி பழகி அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்குறப்ப அவங்க அதிகமாக சொன்ன விஷயம், பிள்ளைகள் எங்களை விட்டுட்டு போயிடுறாங்க, எல்லாருமே விட்டு போயிடுறாங்க, கடைசியாக நாங்கள் செத்தா எங்களை யார் எடுத்து போடுவா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதிலாக தான்
உறவுகள் ட்ரஸ்ட் அப்படின்னு வந்து நாங்கள் தொடங்கினோம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாதிரி மார்ச்சேரியில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற உடல்களை காவல்துறை அனுமதியுடன் வந்து நல்லடக்கம் செய்யக்கூடிய பணிகளை செய்கிறோம். அதையும் கடந்து சாலை ஓரம் இருக்கக்கூடிய மனிதர்கள், உயிருக்கு கடைசி தருவாயில் ரோட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இல்லை காயங்களோடு பெத்த பிள்ளைகளாலே கொண்டு வந்து இறக்கி விடப்பட்டவங்க, அப்புறம் மனநல பாதிக்கப்பட்ட மனிதர்கள், இவங்களை வந்து சுத்தம் பண்ணி தூய்மைப்படுத்தி அந்தந்த காப்பகத்தில் சேர்க்கக்கூடிய பணிகள், இல்லை மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய பணிகளை செய்கிறோம். நாங்கள் 2017 தொடங்கினதுக்கப்புறம் 2021 பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள சென்னை சிட்டியுடைய கமிஷனர் காவல் கரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கினாங்க. அந்த இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்ஜிஓ போய் ஒரு இடத்துல ஒருத்தவங்களை ரெஸ்கியூ பண்ண போகிறப்ப நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். திடீர்னு ஒத்துழைக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும், அவங்க நம்மளை அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ காவல் கரங்கள் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் வண்டி கொடுத்துட்றாங்க, கூட காவல்துறை அதிகாரிகள் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டேஷனில் மெமோ போடணும்னா அவங்களே இன்டிமேஷன் கண்ட்ரோல் ரூம்லேருந்து கொடுத்து A to Z சப்போர்ட் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணோம்னா க்ளீன் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டா போதும், அதுக்கு முன்னாடியே காவல் நிலையத்தில் மெமோலேருந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். இவங்க நம்மள்கிட்ட கொஞ்சம் வர மறுப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ரோட்டில் உணவு கிடைக்கிது, எல்லாமே கிடைக்கிற சூழ்நிலையில் ஒரு சுதந்திரமாக சுற்றுவாங்க. ஆனால் இந்த தாத்தா கூட பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் நடுவில் போயிட்டு வந்தார். ஒரு 2 லாரி ஜஸ்ட் மிஸ்ல தான் அவர் வந்து நவுந்து போனார். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறப்ப இவங்களுக்கான காப்பகம், இப்போ இவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு இருக்கிறனால இவங்களுக்கான காப்பகம், அரசு மனநல காப்பகம் இருக்கு, இல்லை தொண்டு நிறுவனங்களுடைய காப்பகம் இருக்கு, ECRCன்னு சொல்லி தண்டையார்பேட்டையில் இருக்கு. அந்தந்த பகுதியில் ஏற்ற மாதிரி அவங்கள வந்து நாங்கள் விடுவோம் காப்பகத்தில். காயங்களோட இருப்பாங்க, புழு வச்சு போய் அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பார்த்தோம், இடுப்பில் ஒரு பகுதியே இல்லை, அப்படியே அழுகி கொட்டி போயிருந்துச்சு, எறும்பெல்லாம் மொச்சி போய் அவ்வளோ கொடூரமானது. அவங்கெல்லாம் மீட்டு கொண்டு போகிறப்ப நம்மளுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை தேவை. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொறுமை தேவை. காரணம் என்னன்னா, இவங்க நம்மளை அடிப்பாங்க, திடீர்னு எச்சி துப்புவாங்க, இல்லை ஏதாவது நம்மளை சொல்லுவாங்க, இல்லை திடீர்னு நம்ம பிடிச்சிட்டிக்கிறப்ப எங்கிட்டாச்சும் ஓடி போவாங்க. அந்த இருக்கக்கூடிய SOCயில் நாங்கள் ரொம்ப கிளியராக அவரை ரெஸ்கியூ பண்ணுறப்ப பக்கத்தில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுவோம். அவங்களும் எங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். காரணம் என்ன அப்படின்னா வந்து, அந்த சின்ன பிள்ளைங்க எந்த மாதிரி புடியாதம் பண்ணுமோ அதே தான். அவங்கள்ட்ட மலம் இருக்கும், சிறுநீர் போயிருப்பாங்க, சுத்தமாக குளிக்காத அளவுக்கு ரொம்ப அழுக்காக இருக்கும். எல்லாத்தையும் பொறுமையை நாடி நம்ம செய்கிறப்ப நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலைக்கு நாங்கள் வந்துடுவோம்.